பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை நான் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி தருவாராக. இந்த நாள் உங்களுடைய எல்லா பயத்திலிருந்தும் ஆண்டவர் விடுதலையாக்கி உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்து வெற்றியாய் நடத்துவாராக. இந்த நாளிலே நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வசனத்தை பேசினார். அந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை இடுவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ரொம்ப அழகான ஒரு வசனம். தீர்க்கதரிசி தன்னுடைய பட்டணத்திற்குள்ளே போக முடியாத ஒரு பெரிய சூழ்நிலையிலே அவன் இருந்தான். அப்போ இவன் தனியாக தான் வாழ வேண்டும். அவன் போகிறது ஒரு வனாந்தரமான இடம். அந்த இடத்துல யாரும் அவனுக்கு சமைத்து கொடுக்க முடியாது. ஆனா ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய ஆகாரத்திற்காக நீ கவலைப்பட வேண்டாம், நீ அதை குறித்து ஒன்றும் யோசிக்க வேண்டாம், நீ அந்த இடத்துல போ, நான் உன்னை போஷிக்கிறதற்கு காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டா நமக்கு எல்லாருக்குமே ஒரு சிரிப்பு தான் வரும். யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து உங்கள் வீட்டில் ஒரு காக்கா அப்பத்தையும் கொஞ்சம் இறைச்சியும் உனக்கு கொண்டு வரும் அப்படின்னு யாராவது சொன்னால் நம்ம நம்ப முடியுமா? நம்ம நம்புவோமா? நம்ம நிறைய பேர் சிரிப்போம், அங்கே காக்கா கொண்டு வருமா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல ஆனால் தேவனுடைய மனுஷன் அதை விசுவாசிக்கிறார். அதே போல காகங்கள் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து அநேக நாட்கள் அவனை போஷித்தது. அப்போ நான் நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பெரிய தேவையோடு இருக்கலாம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவையை யாரும் சந்திக்க முடியாத தேவையாக இருக்கலாம். அப்போ இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கலாம், இல்லை நான் உன்னை தேவைகளை சந்திப்பேன், நீர் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு உயர்வு வரும், இந்த இடத்துல என்ன ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல இருந்து உனக்கு உதவியை ஒன்று அனுப்புவேன்னு ஆண்டவர் சொல்லலாம். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது சிரிப்பா வரலாம். ஐயோ, நீங்க உள்ளுக்குள்ள சிரிக்கலாம், நீ எங்க பாஸ்டர் வரப்போகிறது, இனி என்ன நடக்க போகுது? ஆனால் நான் நம்புகிறேன், எலியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உறுதிப்படுத்துவாரானால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இன்று வாக்கு கொடுக்கிறார். நீ எதிர்பார்க்காத, யாரும் எதிர்பார்க்காத, யாரும் நம்ப முடியாத ஒரு இடத்திலிருந்து ஒரு உதவியை உனக்கு நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த உதவி உன்னுடைய வாழ்க்கையில ஆச்சரியமானதாய், எல்லாரும் ஆச்சரியப்படுகிறதாய் இருக்க போகிறது. உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. கர்த்தர் அந்த உதவியை மனிதனானாலும் பணமானாலும் ஒருவேளை இல்லை என்றால் அதிகாரங்களானாலும் அந்த உதவியை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் எந்த தேவைகளோடு இருந்தாலும் இப்பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு உதவி உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்பப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, எதிர்பாராத ஒரு உதவி அனுப்பப்படுவதாகப்பா. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. இந்த 60 நாள் சங்கிலி ஜெபத்தை ஆசீர்வதித்து அதில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. உங்க கிருபை தாங்கட்டும். எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். உமக்கு சித்தமானால் வருகிற அந்த ஒரு வாரத்திற்குள்ளே திருச்சபைக்கான இடத்தை கர்த்தர் எங்களுடைய கைகளிலே எல்லா காரியத்தையும் கொடுக்க போகிறதற்காய் நன்றி. உங்க பிரசன்னம் நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Praise the Lord.